சற்று நேரத்துக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பேச்சுவார்த்தை குழு அறிவாலயத்துக்குள்ளே நுழைந்து இப்பொழுது நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கும் என்று எனக்கு செய்தி. உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கும் என்று சொல்லும்போது உடன்பாடு கையெழுத்தாகிவிட்டது என்று அமைச்சர் மத நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள் என்று தெரியுமா? பகுத்தறிவுவாதர்கள் நண்பர் சுப்பராயன் போன்ற பகுத்தறிவாளர்கள் ஒரு காரணம் சொல்வார்கள். ஆனால் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், 5 ஆண்டுகளிலே 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறேன், ஆகவேதான் இந்த உடன்பாடு ஆகியிருக்கிறதுன்னு சொல்வார். பகுத்தறிவுவாதிகளுக்கும் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை, நம்பிக்கையை அளிக்கிறது. கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் தேர்தல் பணிக்குழு செயலாளருடைய கடமை எளிதாகிவிட்டது. அவருடைய சுமையை உங்கள் கைதட்டினால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கூறுகிறேன். இன்று இன்னொரு செய்தி பீகார்லேருந்து வந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னால் பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடி என்ற கட்சியும் ஒரு கூட்டணி, ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணி. அதில் மாற்று கூட்டணி வெற்றி பெற்றது. அது மக்கள் முடிவென்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை ஒரு மூத்த தலைவர், சோஷலிச இயக்கத்திலே வளர்ந்தவர், அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். சில மாதங்களுக்கு கழித்து என்ன ஆகிவிட்டது? இன்று செய்தி வந்திருக்கிறது, நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்கிறார், பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னது அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளே நிரூபணமாகிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தொட்ட எதுவும் பஸ்பமாகிவிடும். பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேளையாக அதிமுகவை தொட்டிருக்கிறது. அதிமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்று எனக்கு தெரியாது. அவர்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தொட்டு விட்டது, இருக்குமா இருக்காதா என்று எனக்கு தெரியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் உருப்படாது. அதற்காக மிகுந்த தெளிவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நானும் தெளிவாக இருக்கிறேன். வடநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, விரிந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து தென்னாட்டுக்குள்ள, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி நுழைந்து விடக்கூடாது என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீர்கள்.
பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்றதெல்லாம் பத்திரிகையில் பார்ப்பீங்க. எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும். இப்ப புதிய சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நம்முடைய பிரதமர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றார். இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று பிப்ரவரி 26ஆம் தேதி இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். உரையாற்றியதற்காக அவருக்கு இஸ்ரேலுடைய உயர்ந்த கௌரவம் ஒரு மெடலை, ஒரு பதக்கத்தை அளித்தார்கள். கழுத்தில் தொங்க போட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும், சின்ன சின்ன நாடுகளுக்கு கூட பிரதம மந்திரி போகிறார் என்றால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் எதற்கு போகிறார், எதோடு வருகிறார் என்றால் இந்த பதக்கத்தை கழுத்தில் போட்டுக்கிறதுக்காக போறாரு போல இருக்கு. பதக்கத்தோடு வெளியில் வர்றது போல இருக்கு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்? 1219 பேர் ஹமாஸ் தாக்குதலில் அக்டோபர் மாதம் இறந்தார்கள். அதற்காக என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வரைக்கும் சரி. அதற்கு பிறகு நடந்தத மறந்துட்டாரே. இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் 1219 பேர் இஸ்ரேல் மக்கள் இறந்தார்கள் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் நடத்திய போது காசாவில் 70,000 பேர் இறந்தார்கள். 70,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார் என்றால், நாங்கள் உறுதியோடு, முழு நம்பிக்கையோடு இன்றும் என்றும் இஸ்ரேல் பக்கம் இருப்போம் என்று சொன்னார். அதனுடைய விளைவை பார். 3 நாட்கள் கழித்து இஸ்ரேல் தூண்டி அமெரிக்காவும் இணைந்து கொண்டு ஈரான் நாட்டின் மீது ஒரு கடுமையான போரை தொடங்கி ஒரே நாளில், முதல் நாளிலேயே ஈரான் நாட்டிலுடைய அனைத்து தலைவர்களையும் அழித்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதுதான் ஐநா சபையினுடைய சட்டமா? இதுதான் உலக சட்டங்கள் உடன்பட்டதா? இது போன்று ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்கா நடந்து கொள்வதில்லை. ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்கா நடந்து கொள்கிறது, இஸ்ரேல் துணை செய்கிறது. இதுவரை, இன்று வரை ஒரு கண்டனம் கூட இந்திய அரசு தெரிவிக்கவில்லை. அப்ப நாளைக்கு எந்த நாட்டின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படையெடுத்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதம மந்திரியை கைது செய்யலாமா? கடத்தி கொண்டு செல்லலாமா? அல்லது வானத்தில் ஏவுகணைகளை வீசி கொல்லலாமா? இதுதான் உலக நியதி, உலக விதி, உலக அரசியல் என்றால் எந்த நாடு பத்திரமாக இருக்கிறது? ஒரு காலத்தில் உலகத்தில்
எந்த போர் நடந்தாலும், போர் மூடும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஜவஹர்லால் நேருவை கூப்பிடுவார்கள், இந்தியாவை அழைப்பார்கள், இந்தியா மத்தியஸ்தம் செய்யும், இந்தியா நடுநிலையாக இருந்து இரு நாடுகளுக்கும் இடையே பேசி போரை நிறுத்தும். அதை போலத்தான் கொரியாவில் நடந்தது, பல நாடுகளில் நடந்தது. போரை தடுப்பது தான் உலக தர்மம். போரை மூட்டுவது, போரை தூண்டுவது உலக தர்மம் அல்ல. போரினால் எந்த பிரச்சனையும், எந்த மனித பிரச்சனையும் தீர்க்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. இப்ப ரஷ்யா யுக்ரைன் ஒரு போர் நடக்கிறது. அப்ப போய் பிரதமர் சொல்கிறார், இந்த யுகம் என்பது போருக்கான யுகம் அல்ல. அதையும் சொல்லல. இன்னைக்கு இஸ்ரேல் காசாவில் 70,000 பேரை கொல்ல போது ஏன் சொல்லல? இப்ப இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் செய்த போது ஏன் சொல்லல? அதனால இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. அமெரிக்க அதிபர் வைத்தது தான் சட்டம், அவர் தொடுத்தது தான் போர். அவர் கடத்தி கொண்டு சொன்னால் அது நியாயம். போரில் ஒரு நாட்டினுடைய தலைமையை முழுமையாக அழித்து விட்டால் அதுதான் நியாயம். இந்த நிலையில் போனால் எந்த நாடு இந்தியாவை மதிக்கும், எந்த நாடு இந்தியாவை நாடும், எந்த போரில் இந்தியா தலையிட்டு போரை நிறுத்த முடியும்? அவர்தான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்தி செல்கிறார். நாளை இந்தியாவுக்கும் இன்னொரு நாடுக்கும் போர் நடந்தால் யார் போரை நிறுத்த வருவார்கள்? 4 நாட்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது. ட்ரம்ப் நிறுத்துன்னு சொன்னார், நிறுத்திட்டான். ட்ரம்ப் துடுப்பதுதான் போர், ட்ரம்ப் நிறுத்த சொன்னால் நிறுத்துவதுதான் போர் என்றால் எதற்காக இந்தியா சுதந்திர நாடாக இருக்க வேண்டும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு உடன்பாடு போட்டிருக்காங்க. இந்த உடன்பாடு போடக்கூடாது என்று உலகம் சொன்னது. ஏன்னா இந்த உடன்பாடை போடுவதற்கு, இந்த சுங்க வரியை விதிப்பதற்கு அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் கிடையாது, அமெரிக்க நாடாளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று வழக்கு தொடர்ந்தார்கள். அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு விசாரணையில் இருந்தது. இந்த நாளில் தீர்ப்பு வரும் என்று தெரிந்தது. தீர்ப்பு வரும் என்று தெரிந்த பிறகும் ஒரு நாளைக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய கூற்றின்படி சொல்கிறார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு தொலைபேசியில் பேசி இன்றே உடன்பாட்டில் கையெழுத்து இடணும், ஒரு அறிக்கை தர வேண்டும், கூட்டறிக்கை தர வேண்டும் என்று அவர் வற்புறுத்தியதன் காரணமாக கூட்டறிக்கை தந்தார்கள். அந்த கூட்டறிக்கையில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர பொருள்களுக்கு 0 சுங்க வரி, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற பொருள்களுக்கு சுங்க வரி 25லேருந்து 18 ஆயிடுச்சு. 25 இருக்கப்படாது, 18 ஆக்கியிருக்காங்க. நாம் அனுப்பும் பொருள்களுக்கு 18% சுங்க வரி, அவர்கள் அனுப்பும் பொருள்களுக்கு 0 சுங்க வரி. இது என்ன நியாயம்? அங்கிருந்து விவசாய பொருள்களை இறக்குமதி செய்ய போறோம், விளை பொருள்களை இறக்குமதி செய்ய போறோம், அதுக்கு 0 வரி. நம்ம நாட்டிலிருந்து ஜவுளி ஏற்பதி பண்ணா
தோல் பொருள்கள் ஏற்றுமதி பண்ணா, எதை ஏற்றுமதி பண்ணாலும் 18% சுங்க வரி. எஃகு இரும்பை ஏற்றுமதி செய்தால் 40% சுங்க வரி. காப்பரை ஏற்றுமதி செய்தால் 50% சுங்க வரி. இந்த சுங்க வரியை அமெரிக்கா போடும், நாம போட முடியாது. நம்முடைய ஏற்றுமதியாளர்கள் தவிக்கிறாங்க. திருப்பூர்ல போய் பாருங்க, அவங்க சுப்பராயனுக்கு தெரியும். திருப்பூர்ல போய் பாருங்க, அத்தனை ஜவுளி ஏற்றுமதி ஆலைகளும் மூடி கிடக்கின்றன. அவர்கள் வேலை குறைப்பு, ஆட்குறைப்பு செய்கிறார்கள். ஏன்னா ஏற்றுமதி செய்ய முடியாது. அவர்கள் சுங்க வரி விதித்ததால் விலை கூடிவிடுவது. விலை கூடிவிடுவதால் யாரும் வாங்குவது கிடையாது, வியாபாரிகள் வாங்குவது கிடையாது, இறக்குமதி செய்வது கிடையாது. அதை பற்றி பேசினா நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வது கிடையாது. எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வது கிடையாது. இந்த ரீதியில் நாட்டை நடத்தும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நுழைந்து விட்டால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுங்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசுங்கிறார். இதில் எந்த அரசும் அமையாது, அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் அமையாது, அதிமுக அரசும் அமையாது. ஆனால் அவர்கள் பார்வையில் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. அதிமுக அரசு என்று கூட்டணியினுடைய தலைவராக கருதப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான கூட்டணி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. எந்த அரசுக்கு ஓட்டு போட போறீங்க? எந்த அரசுக்கு ஓட்டு போடுறது? பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடு, நுழைந்த அரசு உருப்படாது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 17 பிப்ரவரி அன்று தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார். அதை நான் ஆழமாக படித்து பார்த்தேன். எவ்வளவு துரோகத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது என்பதை அந்த உரையினுடைய சில பத்திகளை படித்தாலே தெரியும். அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜிஎஸ்டி என்று ஒரு வரி இருக்கிறது. அதில் 3 வகை வரி: மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இறக்குமதி பொருள்களுக்கு ஜிஎஸ்டி, அது ஐஜிஎஸ்டி என்று ஒரு வரி. அந்த வரியை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய ஐஜிஎஸ்டி வரியில 1709 கோடியை காரணமில்லாமல், அறிவிப்பில்லாமல் குறைத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு கேட்டால் இது வரைக்கும் பதில் கிடையாது. 1709 கோடி ரூபாய் நமக்கு உரிய பங்கை, நமக்கு வரவேண்டிய பங்கை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. இதில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சர், தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்து வந்ததாக சொல்றாரு. அவரும் பதில் சொல்வது கிடையாது, பிரதம மந்திரி அவர்களும் பதில் சொல்வது கிடையாது, மத்திய அரசே பதில் சொல்வது கிடையாது. நான் கேட்கிறேன், 1709 கோடியை ஏன் குறைத்தீர்கள்? அது வரைக்கும் பதில் கிடையாது. அடுத்தது, தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம் அதில் நஷ்டத்தில் ஓடுது. காரணம்,
அந்த மின்சார விலையை கூட்டாததுனால நஷ்டத்தில் ஓடும். தமிழ்நாடு அரசு கணக்கு போட்டு 413 கோடி ரூபாய் நஷ்டம், அதை நாங்கள் அரசு பணத்திலிருந்து தந்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம் என்பது தனி அமைப்பு. அதில் நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை, அந்த இழப்பை ஈடு செய்ய வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறது. அதை நான் மறுக்கலை. 413 கோடி இழப்பு, அந்த 413 கோடியை தந்து விடுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு சொன்னது. ஆனால் அரசியல் சாசனத்தின் 293வது பிரிவின் கீழே மத்திய அரசு அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய உத்தரவு போடலாம். 413 கோடி இழப்பை நாங்கள் ஈடு செய்கிறோம் என்று தமிழ்நாடு அரசின் கூற்றை மறுத்து மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டிருக்கிறதால் 16,299 கோடி கொடுக்கணும். 413 கோடி எங்கே இருக்கு? 16,290 கோடி எங்கே இருக்கு? அது உங்களுக்கு வர வேண்டிய பணம். உங்கள் கிராமங்களுக்கு, வார்டுகளுக்கு, நகரங்களுக்கு சாலை போட வேண்டிய பணம், பள்ளிக்கூடம் கட்ட வேண்டிய பணம், மருத்துவமனை கட்ட வேண்டிய பணம், மக்கள் நல்வாழ்வுக்காக செலவழிக்க வேண்டிய பணத்தை எடுத்து 16,290 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு தர வேண்டி இருக்கிறது. இது துக்ளக் உத்தரவை போல ஒரு துக்ளக் தர்பார் நடக்கிறது. 413 கோடி ரூபாய் எங்கே இருக்கு? 16,290 கோடி ரூபாய் எங்கே இருக்குன்னு பாருங்க. அடுத்தது சமக்ரா சிக்ஷா திட்டம்னு ஒரு பள்ளிக்கூட கல்வி துறையில் திட்டம். அதில் கணக்கு போட்டு நமக்கு வரவேண்டிய பணம் 3,548 கோடி ரூபாய். இது வரைக்கும் 3,548 கோடி ரூபாயில் ஒரு சல்லி காசை கூட மத்திய அரசு தரவில்லை. அது எதை பாதிக்குது? பள்ளிக்கூடம் கட்டுறது, பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறது, புதிய பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது, பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை உயர்த்துவது, அதெல்லாம் பாதிக்குது. 3,548 கோடி ரூபாய் நமக்கு தரலை. அப்புறம் கிராண்ட்ஸ் அண்ட் எய்டு அப்படின்னு ஒரு அரசியல் சாசனத்தில் ஒரு பிரிவு இருக்கு. அதாவது வருவாய் பற்றாக்குறை இருக்கிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவி தர வேண்டும். வருவாய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று அரசியல் சாசனம் இருக்கிறது. அதில் இப்போ 16வது நிதி கமிஷன் இந்த நிதி உதவியை நிறுத்திவிட்டது. அது தனியாக பேசுவோம். ஆனால் 25-26க்கு 15வது நிதி கமிஷன் படியில் நமக்கு 23,834 கோடி ரூபாய் வர வேண்டிய 15வது நிதி கமிஷன் பிரிவின்படி, அவர்களுடைய அறிக்கையின்படி தமிழ்நாட்டுக்கு 23,834 கோடி ரூபாய் வர வேண்டும். ஆனால் மத்திய அரசு தந்திருக்கிறது 20,073 கோடி ரூபாய். அதான் ஏறத்தாழ 3,773 கோடி ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். இந்த பணம் வராட்டி நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்குமா இல்லையா? அப்புறம் மத்திய அரசு வசூலிக்கிற வரி பணத்தில் மாநிலங்களுக்கு பங்களிப்பு உண்டு. அது அரசியல் சாசனத்தில். நமக்கு முதல்ல 2025-26 தொடக்கத்தில் மத்திய அரசு உறுதி கொடுத்தது 58,022 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு பிரித்து தருவோம் என்று சொன்னார்கள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 58,022 கோடி ரூபாய் வரும் என்று கணக்கு போட்டார். பட்ஜெட் போடும்போது என்ன வரவு என்ன செலவுன்னு வரவை வைத்துத்தானே செலவு செய்ய முடியும்.
வரவு 58,022 கோடி ரூபாய் வரும் என்று பட்ஜெட் போட்டார். ஆனால் ஆண்டு முடிவில் 58,022 கோடி ரூபாயை மத்திய அரசு தரவில்லை. 56,819 கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ 1,131 கோடி ரூபாய் துண்டு விடுகிறது. இப்படி ஒவ்வொரு இனத்திலையும் பணத்தை மறுத்தால் குஜராத்துக்கு மறுக்கிறார்களா, உத்தரப்பிரதேசத்துக்கு மறுக்கிறார்களா, பீகாருக்கு மறுக்கிறார்களா, தமிழ்நாட்டுக்கு மறுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சி ஆட்சி செய்கிறது என்பதற்காக மறுக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மறுக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆளுகின்ற மேற்கு வங்கத்துக்கு மறுக்கிறார்கள். கேரளாவுக்கு மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு மறுக்கிறார்கள். ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. இது என்ன நியாயம்னு கேட்குறேன். ஆகவே தான் இதை எதிர்த்து துணிந்து போராட வேண்டும். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திருச்சி ரயில்வே நிலையத்தில் கர்த்தவிய துவார், வாயில நுழைதா, வாயிலேயே நுழையலை, கர்த்தவிய துவார் என்று ஹிந்தி சொல்லை தமிழில் எழுதியிருக்காங்க. அதற்கு ஈடான தமிழ் சொல் கிடையாது. துவார் என்பது வாசல், சொர்க்க வாசல் நம்ம ஊரில் தான் கண்டுபிடிச்சது. ஆக கர்த்தவிய துவார் என்றால் கடமையின் வாசல் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தவிய திவார் என்று தமிழில் எழுதுகிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் காலையில் கண்டித்த பிறகு இப்போ தேர்தல் வர்றதுனால, தேர்தல் வராட்டி அதை மாற்றியிருக்க மாட்டாங்க, தேர்தல் வர்றதுனால அதை எடுத்திருக்காங்க. இதை போல ஒவ்வொரு திட்டத்துக்கும் இப்போ ஒரு புது மொழி வந்திருக்கு. ஆங்கில மொழி நமக்கு தெரியும், தமிழ் மொழி நமக்கு தெரியும், இந்தி மொழி தெரியும். ஆங்கில மொழியை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுறது, தமிழ் மொழியை தமிழ் எழுத்துக்களில் எழுதுறது இயல்பு. ஹிந்தி மொழியை தேவநாகரி லிபியில் எழுதுறது மரபு, இயல்பு. அதில் மறுக்கலை. இப்போ பல ரயில்வே ஸ்டேஷன்களில் தமிழில் முதல்ல பெயர் எழுதுகிறாங்க, அரக்கோணம்னு எழுதுகிறாங்க. அடுத்தது ஆங்கிலத்தில் அரக்கோணம் என்று எழுதுக்கிறாங்க. அப்புறம் இந்தி எழுத்தில் எழுதுகிறாங்க. அது சில இடங்களில் விமர்சனத்துக்கு ஆகுது, பல இடங்களில் சரி போயிட்டு போகிறாங்க. ராமேஸ்வரத்துக்கு வர்றவங்க, காசிக்கு வர்றவங்க, வடநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியறதுக்காக ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒரு புது மொழியை நரேந்திர மோடி அவர்கள் அரசு கண்டுபிடித்திருக்கிறது. அதாவது என்ன மொழினா, ஆங்கில ஹிந்தி சொல்லை ஆங்கில எழுத்தில் எழுதுறது. அதனுடைய விபரீதத்தை பாருங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு வச்சிருந்தாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம். ஆங்கிலத்தில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஹிந்தியில் அந்த இந்தி மொழியில் இப்போ ஒரு பேரை வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய அடிப்படையே குலைத்து ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தை பற்றி நான் பேசலை, அந்த பெயரை பற்றி பேசுகிறேன். அந்த திட்டமே மோசமான திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 125 நாள் தர்றேன்னு நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறாரு. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், 50 நாள் தான் தந்திருக்காரு. 50 நாள்லேருந்து 125ன்னு அவர் வாக்குறுதி தந்துறாரு. அது வேற. இப்போ பேர் என்னன்னா விபிஜி ராம்ஜி, விக்ஷித் பாரத் जी के 9 பேரு ரோஜ்கார் கிராமீன் யோஜனா. அதில் ஹிந்தி எழுதிப்போ எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஹிந்தி சொல்லை
ஆங்கில எழுத்துல எழுதுறதுங்கிறது அது எவ்வளவு விபரீதம் பாருங்க, எவ்வளவு அபத்தம் பாருங்க. ஹிந்தி மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு அதை படிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுல? ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுறது, ஹிந்தி மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு அதை படிக்க முடியாது. ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு படிக்கலாம், புரியல. இது எதுக்காக? இது ஒரு புது மொழியா? நரேந்திர மோடி மொழின்னு வைக்கலாமா? மோடி மொழி. அதை போலதான் திருச்சி ஜங்ஷன்ல இன்னைக்கு ஹிந்தி சொல்லை ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. அனைத்து சட்டங்களும் இப்ப அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதுனா, அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் எழுதணும், ஹிந்தியில் எழுதணும்னு சொல்றாங்க. ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆங்கிலத்தை எழுதி அதை மொழிபெயருங்க, அந்த தலைப்பையும் மொழிபெயருங்க, ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இந்தி சொற்களை தலைப்பில் வைக்கிறாங்க, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது கிடையாது, ஆங்கில எழுத்தில் எழுதுறாங்க. அப்போ ஆங்கில எழுத்து எழுதுனா எனக்கு இந்தி தெரியாது, ஆங்கில எழுத்தை படிக்க முடியும் ஆனால் புரியாது. பல பேருக்கு இந்தி மாநிலங்கள்லேருந்து வரவங்க வட மாநிலங்களில் வரவங்களுக்கு அதை படிக்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத தலைப்பை ஏன் வைக்கிறீங்க? எல்லா சட்டங்களும் இன்று அப்படித்தான். எல்லா சட்டங்களுக்கும் ஆங்கில பேரே கிடையாது. கடந்த 6 மாதங்கள் 7 மாதங்களாக ஹிந்தி பேரை மட்டுமே வைக்கிறாங்க, அதை இந்தி பேரை ஆங்கில எழுத்தில் எழுதுறாங்க. இது இந்தி திணிப்பு. இது இந்தி திணிப்பை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நுழைந்து விட்டால், தப்பித்தவறி ஆட்சி அமைத்து விட்டால், அதிமுகவோடு சேர்ந்து அமைத்து விட்டால் தமிழ் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் எச்சரிக்கிறது. ஒரு மொழி என்பது பேச்சு மொழி, எழுத்து மொழி, ஆட்சி மொழி. கம்பம் நண்பருக்கு செல்வேந்திரனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மொழி வாழுவது என்பது பேச்சு மொழி, எழுத்து மொழி, ஆட்சி மொழியாக இருந்தால் வாழ முடியும். பல மொழிகள் பாலி, பிராகிருதி எல்லாம் மூத்த மொழிகள். லத்தீன் மூத்த மொழி, சமஸ்கிருதம் மூத்த மொழி, மறுப்பு கிடையாது. தமிழுக்கு ஈடான தொன்மையான மொழிகள் பாலி, பிராகிருதி, சமஸ்கிருதம், லத்தீன். இன்னைக்கு ஏன் பேச்சு மொழியாக இல்லை, எழுத்து மொழியாக இல்லை? இது ரொம்ப கவனமாக கேட்கணும். பேச்சு மொழி, ஆட்சி மொழி இருப்பது ஆட்சி மொழியாக இருந்தால் தான் பேச்சு மொழி எழுத்து மொழியாக இருக்கும். ஒரு மொழி ஆட்சியிலிருந்து இறங்கிவிட்டால், ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் அது பேச்சு மொழியாக இருக்காது, எழுத்து மொழியாக இருக்காது. பேசும் மொழியாக இருக்காது, எழுத்து மொழியாக இருக்காது. சமஸ்கிருதம் ஏன் அழிந்தது? இன்னைக்கு யார் பேசுகிறா சமஸ்கிருதத்தை? கோயிலில் பூஜை ஜபம் செய்கிறாங்க, அது நமக்கு புரியுறதில்ல, அவங்களுக்கும் புரியுறதில்ல, மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருதம் பேச்சு மொழியாக இல்லாததன் காரணமாக, எழுத்து மொழியாக இல்லாததன் காரணம், ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் இல்லை. அதை போல லத்தீன் என்பது புகழ்பெற்ற மொழி. பல பேர் இலக்கியங்கள் லத்தீனிலே எழுதப்பட்டது. அன்று எழுதிய பெரிய எழுத்தாளர்கள் லத்தீன் மொழியிலே தான் எழுதினார்கள். ஆனால் லத்தீன் மொழி எப்பொழுது ஆட்சி மொழியாக இல்லையோ அது எழுத்து மொழியாக குறைந்தது, பேச்சு மொழியாக அழிந்தது. இன்னைக்கு லத்தீனே கிடையாது. இன்றைய கிரேக்க மொழியிலே பேர இலக்கியங்கள் எழுதப்பட்டது. இன்னைக்கு கிரேக்க மொழி அன்று பேசிய கிரேக்க மொழி அல்ல, இது புது கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழி அழிந்து விட்டது. ஆட்சி மொழி தமிழ் நிலை குலைந்தால், ஆட்சி பிடத்திலிருந்து தமிழ் இறங்கிவிட்டால் எழுத்து மொழி பேச்சு மொழியாக இருக்காது.
தமிழ் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நரேந்திர மோடியுடைய திட்டம் இந்தியாவில் ஒரு மொழி தான் இருக்கணும், ஒரு நாடு தான் இருக்கணும், ஒரு மொழி தான் இருக்கணும், ஒரு கலாச்சாரம் தான் இருக்கணும், ஒரு தேர்தல் தான் நடக்கணும், ஒரு சட்டம் தான் இருக்கணும், ஒரு விதி தான் இருக்கணும்னா அது ஒன்றும் யோசித்து பார்த்து ரொம்ப கவனமாக யோசித்து பார்த்து தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம், சங் பரிவார் இயக்கம் இதை நுழைக்கிறது. எப்படி இந்தியாவை ஒரு குடையின் கீழே கொண்டு வருவது, எப்படி இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்றுவது என்பதை நீண்ட காலமாக அவர்கள் யோசித்து மொழியின் மூலமாகத்தான் இந்தியாவை ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று இந்தி மொழியை திணிக்கிறார்கள், இந்தி மொழியை பரப்புகிறார்கள், இந்தி மொழிக்கு நிறைய செலவழிக்கிறார்கள். இது நேரடியாக திணிப்பது என்பது ஒன்று, மறைமுகமாக திணிப்பது ஒன்று. மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழை காப்பாற்ற வேண்டும். தமிழை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி உங்களை பார்த்து ஆதரவு கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்க வேண்டும். அவர்கள் பின்னோக்கி போகிற அளவுக்கு, நுழையவே முடியாத அளவுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தேர்தல் வருது. தேர்தலில் நமக்கு தெளிவாக அணிகள் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி, மகா கூட்டணி அமைந்திருக்கிறது. அதிமுக அஞ்சி அமித்ஷா மடியில் உட்கார்ந்துருக்கு. அது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியா? இதில் அதிமுக வேலையே கிடையாது. அதிமுக கொஞ்சம் பேரையும் அவங்க ஸ்வாகான்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை கபலீகரம் பண்ணிடுவாங்க. அதிமுக நீண்ட நாளைக்கு நிலைக்க முடியாது. என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அரவணைப்பிலே போகிறாங்களோ அது ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே உள்ள கூட்டணியா, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் 4 மாதங்களுக்கு முன்னே தேர்தல் வேலையை ஆரம்பித்தது என்பது எனக்கு தெரியும். அவர்கள் அயராது பாடுபடுகிறார்கள், நாள்தோறும் பாடுபடுகிறார்கள், வீடு வீடாக வீதியாக செல்கிறார்கள். வீடு வீடாக பெண்கள் மட்டும் நேற்று முன்தினமிலிருந்து வீடு வீடாக செல்கிறார்கள். இந்த வேகத்தை தொடர்ந்து இன்னொரு 40 நாளைக்கு காப்பாற்றி, 40 நாளைக்கு இந்த வேகத்தை கொஞ்சம் தளர்ச்சி இல்லாமல் இந்த வேகத்தை காட்டி 40 நாட்கள் கழித்து மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அந்த நாற்காலியிலே உட்கார வைத்து தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழியை, தமிழ் நாகரிகத்தை, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று உங்களை சொல்லி, அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு நேரடிய வாழ்த்து தெரிவித்தேன். இன்றும் உங்கள் மூலமாக அவருடைய 73வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.